கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறென்றும் யாமறியையும் பராபரமே. கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதலும், கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே. பூத்து குலுங்கும் இந்த புத்தாண்டு 1/1/2026 12 மொத்தம் 1, 2, 3 குருவின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. எப்பொழுதுமே புத்தாண்டுங்கிறது கன்னி லக்னத்தில் தான் பிறக்கும். நட்சத்திரங்கள் மாறலாம். இந்த டிப்பு ரிஷபராசி, கன்னி லக்னம் ரிஷபராசி அப்படின்றது ஒன்றுக்கொண்டு திரிகோணங்கள் ஏறி இருப்பது ஒரு சாதகமான விஷயங்கள் தான். காலபுருஷ பாக்கியஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள், புத்திக்காரகன், சுகபோகக்காரகன், இவங்க எல்லாம் சேர்ந்துருக்கும்போது ஒரு வகையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயம் என்று நாம் இதை சொல்லலாம். ஏன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். சூரியன், செவ்வாய் என்பது அரசு ஆட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். புதன், சுக்கிரன் என்பது சுகபோகம், காதல், களியாட்டங்கள், இவை அனைத்திற்குமே உள்ள ஒரு தன்மை. போதாக்குறைக்கு அந்த ஸ்தானாதிபதி குருவேர் அதை பார்ப்பது அது அவங்களோட ஆசாபாசங்களை அதிக அளவு தூண்டும். எதை செஞ்சாலும் ஒரு பிரமிப்போடு பிரம்மாண்டத்தோடு இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். எச்சரிக்கை என்பது சற்று எதிலையுமே இருக்கணும். நம்ம அமிர்தத்தையே அருந்தினாலும் அதில் சற்று எச்சரிக்கையாக, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் அந்த தன்மையை நமக்கு கொஞ்சமாச்சும் நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 1/1/2026 என்பது அனைவருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக விளங்கி அனைவரும் சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவர் சார்பாகவும் எல்லாம் வல்ல ஈசனை நான் பிரார்த்திக்கிறேன். இந்த கன்னியா லக்னத்திற்கு சுகஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் பாக்கியாதிபதி, லக்னாதிபதி, கர்மஸ்தானாதிபதி, அஷ்டமாதிபதி, 3 என்று முயற்சி ஸ்தானாதிபதி, இவர்கள் பாக்கியாதிபதி, இவர் எல்லாருமே இணைந்திருப்பது என்பதுன்னா ஒரு புதுவிதமான முயற்சியினால் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருமே பல நற்பலன்களை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் உழைப்புக்காரகன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ உழைப்பில் மக்களின் கவனம் அதிகமாக சேர்ந்து உலகெங்கும் இந்த உழைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத தன்மை வெளிப்படும், கட்டியமாக வெளிப்படும். குருவோட பார்வையினால் ஒரு ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், அரசியல்வாதிகள் சற்று தங்களுடைய ஈகோவை விட்டுவிட்டு மக்களுக்கு பயன்படுமான விஷயங்கள் எதுவோ அதில் தனது மனதை செலுத்தினால் அது மக்களும் இன்புறுவர், ஆட்சியாளர்களும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு வரும். இந்த குரு அதிசாரமாகி இந்த வருடம் பூராம் ஒரு 3-4 ராசிகளுக்கு 4 முறை பயிற்சி செய்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். இப்போ மிதுனத்துக்கு போகிறாரு. மிதுனத்து கடகத்துக்கு வராரு. கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வராரு. சிம்மத்து மறுபடியும் கடகத்துக்கு போவார். இந்த புது வருடம் ஆரம்ப காலகட்டங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 4 முறை ராசிகள் மாறினால் குருவின் ஸ்திரத்தன்மையற்ற தன்மை இருப்பதால் மேல் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆட்சியர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற முடிவுகளை, எதிர்பாராத விதமான முடிவுகளை எல்லாம் அவர்கள் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தை நம்ம பிளான் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு உட்காந்து தான் முடியாது. சடன் ஆப்ஷனுக்கு இப்போ பேரிடர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்காக நிதியை நம்ம கடன் கேட்டு உலகம் வங்கியெல்லாம் அலைய முடியாது. அந்த நேரத்தை இருக்கிறத வச்சு நம்ம இந்த பேரிடரை சமாளிக்கணும். அந்த தன்மை தான் அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நல்லாவே செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த விஷயத்தை. அதுபோல் ஒரு திடீர் ஒரு ஏற்ற இறக்கங்கள் வரும் பொழுது ஆட்சியாளருக்கு சற்று அது தலைவலியாகத்தான் இருக்கும். இப்போ தங்கம் விலை, மிதுனத்தில் குரு தங்கம் விலை கண்டிப்பாக ஏறும். தங்கம் விலை 1/1/2026 முன்னால் அப்போ மிதுனத்தில் குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்கள் தங்கம் விலை கொஞ்சம் மந்தப்பட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். திரும்ப கடகத்துக்கு வரும்போது அது கொஞ்சம் ஆடி ஆவணி மாதங்களில் கொஞ்சம் சுமாராக இறங்கும், மறுபடியும் திரும்ப ஏறக்கூடிய தன்மை இருக்குது. தங்கம் விலைகள்லாம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து இன்கமிங் எல்லாம் வரக்கூடியவர்கள்லாம் நல்ல சாதாரணமாக வரும். நம்மளுடைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை, நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சாதனங்கள் இவைகளெல்லாம் தன்மை சற்று அதிகரிக்கும். இதனால் வேலை வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும். வருமானம் பாரத நாட்டிற்கு கண்டிப்பாக பெருகும். ஆனால் அனைத்திலுமே ஒரு பிரேக் டவுன் என்பது கண்டிப்பாக உண்டு. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க.
இந்த ஸ்பீடு பிரேக்கர் தான் சமாளிச்சிடலாம், செவத்தையே எழுப்பிச்சா என்ன செய்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பாக வரும். இதையும் ஆட்சியாளர்கள் தங்கள் மனதில் வைத்து கொண்டு செல்வதும், அதாவது ஜோதிடம் என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வு. இதெல்லாம் நடக்க சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா எல்லோரும் நல்லா இருக்கணும். நீங்கள் இருக்கிற அந்த பூமியில் தான் நாங்களும் இருக்கிறோம். அதனால் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அப்போ அந்த தன்மையில் பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே யோசிக்க வேண்டும். அந்த யோசித்து தான் செயல்படணும். அவ்வாறு செயல்பட்டார்களானால் இந்த பூத்து கொடுங்கும் புத்தாண்டு உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. நாமும் சேர்ந்து கொண்டாடுவோமே. எந்த சமுதாயம் என்பது மட்டுமல்ல, அனைவரும் ஒரு செய்யும் ஒரு சேர் நற்செயலாக இருந்தால் அதில் நாமும் இணைந்து செயல்பட்டு சீரும் சிறப்போடு வாழ்வோம். இனி நாம் ஒவ்வொரு ராசி ரீதியாக இதனுடைய விளக்கங்களை நாம் பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அவர் வந்து விடுவார். இப்போ இந்த 6 மாத காலம் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் அந்த குரு பகவான் இருப்பதால் ஏதாவது ஒரு பணம் உங்கள் கையில் கொஞ்சம் வந்தால் கூட ஒரு 2 லட்சம் ஒரு 3 லட்சம் தானே ஒரு அசெட்டாக மாற்றி விடுங்க. ஒரு சொத்தாக அதை மாற்றி விடுங்கள். நகை நட்டுக்கள் வாங்குவது, தங்கம் விலை தான் ஏறிக்கிட்டே இருக்கேன். ஏற்கனவே இந்த வருஷம் தங்க விலையெல்லாம் கொஞ்சம் இன்னும் இறங்கி ஏறும். இப்போ அது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. வந்து ஆணி ஆடி மாதம் வரக்கூடிய காலகட்டங்கள் தமிழில் ஆணி மாதம் ஆடி மாதம் வரல, அந்த காலத்தில் தங்க விலை கொஞ்சம் இறங்கும். இப்போ அந்த நேரத்தை உங்களுக்கு உங்கள் ராசிக்கு குரு வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு அசட் வாங்கி வச்சுருங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்கி போடுங்க. இது மாதிரி செஞ்சிங்கன்னா, ஒரு பயனுள்ள விஷயமாக செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு சற்று உங்களுக்கு கஷ்ட காலத்தில் அது பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா பணம் கை இருக்குன்னு அதான் டூர் போவோம், ஊர்வலம் போவோம், எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றுவோம், ஃபேமிலி கூட ஜாலியாக சுற்றுவோம்னு நினச்சிட்டு பணத்தை விரயமாக்கி விடாதீர்கள். சுப விரயமாக அதை மாற்றிக்கொண்டு நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீர்கள். இந்த கடகராசி அன்பர்களுக்கு அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 1/6 உங்கள் ராசிக்கு வருகிறார். ஜென்மகுருவாக வருகிறார். ஜென்மகுரு அப்படின்னா குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். அப்படி என்றால் அது உத்தியோகம் ரீதியாக, வாழ்வின் முன்னேற்றத்திற்காக, வெளிநாடு பயணம் செல்வதற்காக, இந்த மாதிரி தன்மைகளுக்காக அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இருக்கிறது நீர் ராசி. உங்களுடைய இன்னொரு நீராசியான மீனத்தில் இந்த குருவோட வீடு இது. அந்த குருவோட வீட்டில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டு இருக்கிறார். இந்த கர்ம நெறி தவறாமல் வாழ்பவர்களுக்கு சனி பகவானின் அற்புத நற்பங்கள் கண்டிப்பாக நடக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை அந்த சனி பகவான் பார்ப்பது, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்ப்பது, இவை அனைத்துமே ஒரு சாதகமான ஒரு விஷயம். 3ஆம் இடத்தை சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்ப்பது. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தால் நீங்கள் எடுக்கக்கூடிய அதீத முயற்சிகள், அந்த முயற்சியில் தர்ம நெறிதி தவறாத, பிறரை யாரையும் பாதிக்காத விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டீர்களானால் அது உங்களுக்கு அற்புதமான சாதகமான விஷயமாக கண்டிப்பாக அமையும். எல்லா ராசிகளுக்குமே ஏற்றத்தாழ்வுங்கிறது உண்டு. சில ராசிகளுக்கு அதிகமாக எச்சரிக்கையாகணும், சில ராசிகளுக்கு தானாக எல்லாம் சரியாகிவிடும். அந்த தன்மை தான் போகும். அப்படி கடகராசிக்காரர்களுக்கு கடகராசியாதிபதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்து கொண்டு இருப்பதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது பாதகஸ்தானமாக இருந்தாலும் அந்த பாதகாதிபதி சுக்கிரன் 6ல் போய் மறைஞ்சிட்டார். அப்படி இருந்தாலும் அவர் உபஜயமாகத்தான் செயல்படுவாரே தவிர உங்களுக்கு பாதகத்தை அவரால் செய்ய முடியாது. சனி பகவானின் பார்வை இருக்கிறது அவர்களுக்கு கண்டிப்பாக. அதே சமயத்தில் ராகுவின் பார்வை இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சற்று சிந்தித்து செயலாற்றுங்கள். வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள், அப்புறம் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இன்சூரன்ஸ் தொகை வரவேண்டி இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தானாக வந்துவிடும். 30/10க்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். அப்போ 2ஆம் இடத்துக்கு உங்கள் குரு போய் அஷ்டமஸ்தானத்தை அவர் பார்ப்பது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது, 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது, இதெல்லாம் அற்புத விஷயமாக. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நோய் நொடிகளிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிவாரணம் கண்டிப்பாக உண்டு. ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நீங்கள் எந்த டாக்டர் போனால் அந்த டாக்டரோட ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு நல்லபடியாக அமைந்து அதில் நீங்கள் ஆரோக்கியம் முழுமையாக பெறுவீர்கள்.
எதிரிகள் தொல்லை விலகும். என்னையா அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு நான் என்ன இருந்தாலும் நம்ம பங்காளியா சும்மா மூஞ்சி மறைச்சிக்கிறான்னு சொல்லிட்டு உங்கள் பங்காளிகள்லாம் வந்து உங்களுக்கு உங்கள் மீது பாசத்தை காட்ட ஆரம்பித்து விடுவார்கள். அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்து கொண்டு சில தேவையற்ற சிந்தனைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பான். அந்த குரு பார்வை பெறுவதால் அந்த தீய எண்ணங்கள் உங்கள் மனதிலிருந்து தானாக விலகிவிடும். நற்சிந்தனைகள் கண்டிப்பாக கூடும். ஏன்னா குருவுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பொதுவாக வந்து உங்களுக்கு வந்து பொதுவாக என்றைக்குமே ஆன்மீக நாட்டம்ங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்போ கடகராசிக்கு பாக்கியாதிபதி குரு உங்கள் ராசியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பது, 12ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது, 2ஆம் இடத்தில் சில ஸ்திரத்தன்மையற்ற ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அந்த ஸ்திரத்தன்மை விஷயத்தை நீங்கள் பயப்பட வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் வழிபாட்டில் இருந்தீர்களேயானால் அது உங்களுக்கு கண்டிப்பாக அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்தவித தயக்கமும் உங்களுக்கு வேண்டாம். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பது சில பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை, சில சமயத்தில் விரக்தியினால் குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்துடும். அந்த விரக்திக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். தேவையற்ற ஒரு வெறுப்பு. குழந்தைகள் சொன்ன பேச்சு கேட்கல, நம்ம பெற்ற பிள்ளை நம்மளே எதிர்த்து பேசுகிறான், மனைவி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், எவ்வளோ உழைச்சி போட்டாலும் எவ்வளோ இருக்க பட்டு புடவையும் நகையை வாங்கி கொடுத்தாலும் அவள் சொல்கிறதே தான் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி தன்மைகள்லாம் குடும்பத்தை வரத்தான் செய்யும். இதெல்லாம் மீறி வரணும். ஸ்புடம் போட்ட தங்கமாக நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அப்போ அந்த நெருப்பு வாட்டுதெல்லாம் தங்கம் பயம் கலங்கினால் அந்த தங்கம் அந்த அளவு மினுமினுப்பு ஏறாது. அதுபோல் நீங்களும் வாழ்க்கையில் மெருகேற்றப்படுவீர்கள். அனைவரும் யோசிப்பாங்க, எவ்வளோ செஞ்சால் பொறுமையாக இருக்காப்பா, இவன் மாதிரி ஒரு நல்ல மனதம் கிடைக்கணும்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். கணவன் மனைவியோ கணவனை நிச்சயமாக நினச்சி பார்ப்பாங்க. குழந்தைகளும் நம்ம அப்பா அவளை வாங்கி கொடுக்குறாரு, அவர் பேச்சு கேட்காம நம்ம இருக்க தப்பு தானே பண்ணு குழந்தைகளும் சற்று சிந்திப்பார்கள். இந்த கடகராசி அரசியல்வாதிகள் சற்று ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும். அப்போ கடகராசி அரசியல்வாதிகள் என்று ரொம்ப திங்க் பண்ணணும். கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறது சால சேர்ந்தது. மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மைண்டு கரெக்டான மைண்டு அவங்களுக்கு வேலை செய்யும். அந்த தன்மை ரொம்ப சிந்தித்து அவங்க வந்து செயலாற்றணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. திடீர்னு வந்து நம்மகிட்ட வந்து உறவாடுறான், ஏன் உறவாடுறான்னு தான் நினைக்கணுமே தவிர அதை விட்டுவிட்டு ஆகா நமக்கு ஒரு பெரிய பலம், பெரிய ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்குன்னு நினச்சி மமதையில் இறங்கி விடக்கூடாது. இறங்கினால் அது அவர்களுக்கு விபரீதமாக ஒரு முடிவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. கடகராசி அரசியல்வாதிகளுக்கு தான் இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். வியாபாரிகள் எல்லாம் ஒரே சீராக போகட்டும், அதிக கால் வைக்க வேண்டாம். இந்த வருடத்தில் வந்து அவங்க கொஞ்சம் பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம், வியாபாரத்தை பெருக்கும்னு இறங்கிறாதீங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவையும் கொடுப்பதோடு இல்லாமல் மனக்கவலையும் கொடுத்தோன்னே 2 கேது உட்காந்தோன்னா விரக்தியை தான் கொடுப்பான். ஒன்றுமே இருக்காது. ஒரு 500 ரூபா போச்சு, தொலைஞ்சு போச்சு. அந்த 500 ரூபா ஒரு விஷயமே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும். அந்த 500 ரூபாய்க்காக உயிரே மாற்றுக்கிற அளவுக்கு சில பேர் போயிடுவாங்க. ஏன்னா 2 கேது இருந்தால் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவான். அப்போ உங்கள் ராசிக்கு 2 கேது பகவான் உட்காந்துருக்கிறார், ராகுவோட பார்வை வேறு இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு தன்மை, அந்த விரக்தி மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். நீங்கள் அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் மாந்தி சஞ்சரிப்பது என்பது சற்று ஆன்மீக நாட்டத்தின் மேல் ஒரு வெறுப்பு வரும். அடப்பாயா சாமியாவது சாத்தானாவது ஜோசியமாவது மண்ணாங்கட்டியாவதுன்னு இந்த வெறுப்பெல்லாம் வரத்தான் செய்யும். அப்படி வெறுப்பு உங்கள் மேலே மனதை வர்றது கூட நான் தப்பு நினைப்பேன். ஏன்னா கிரகம் எடுத்தாங்க. அதற்காக பிறர் மனது புண்படும்படியாக எதுவும் நீங்கள் பேசிட வேண்டாம். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். அடுத்த சில பேர் இருக்காங்க, அடுத்தவங்களை நோகடிக்கிறதுலேயே இவங்க வந்து ரொம்ப நொங்குதுன்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து இறங்கியிருக்க வேண்டாம். அதனால் அந்த கடகராசிக்காரர்கள் சற்று எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டீர்களே ஆனால் நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வருடம் என்று தான் நாம் இதில் சொல்ல வேண்டும். அதை பற்றிய தயக்கம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா அவங்க விரயஸ்தானத்தை சும்மா 4 கிரகங்கள் பார்க்குது. அந்த விரயஸ்தானத்தை 4 கிரகங்கள் பார்ப்பது என்பது நிச்சயமாக ஒரு அசட் உங்களுக்கு சேரும், ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேரும், ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே நிச்சயமாக நன்மையே நடக்கும். கடகராசிக்காரர்கள் வந்து அதிகமாக வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யுங்கள். அம்மன் வழிபாடு மிகவும் சாலச் சிறந்தது. ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் 21 நாள் தொடர்ந்து ஒரே நேரத்தில் சாயந்தரம் 6 to 6 சாயந்தரம் 6 to 6
ஒரு 21 முறை வலம் வந்து நீங்கள் நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் ரொம்ப ஏற்ற வேண்டாம், ஒரு 3 தீபம் ஏற்றினா போதும், ஏற்றி வழிபாடு செல்லுங்கள். அற்புதமான வருடமாக இந்த கடகராசிக்கு உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.